ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடிலே தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம், அதாவது பிராக்டிகல் கிறிஸ்டியானிட்டி, ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து வசனம் பை வசனமா நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வரோம். ஏன் ரோமர் 12வது அதிகாரம்? முதல் 11 அதிகாரங்கள்ல உபதேச கோட்பாடுகள், அதாவது வாட் வி பிலீவ், நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை தெளிவாக பவுல் எழுதிட்டு, இதை நீ விசுவாசிக்கிறேன்னா இதுதான் உன் வாழ்க்கையினுடைய உபதேசம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்கணும் அல்லது வாழணும் அப்படின்னு சொல்லி 12வது அதிகாரத்துல ஊர்ல சொல்லுவாங்க, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப வெளிப்படைய யதார்த்தமா பவுல் எழுதுறாரு. அதுல நம்ம இன்னைக்கு ரோமர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கடந்த 2 நாள் இதை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு 3வது நாள் அதே காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். இதை துன்பப்படுத்துகிறவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை முதல்ல இயேசு பிரசங்கம் பண்ணதை நான் காமிச்சேன். மத்தேயுல இயேசு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணதை இயேசு எப்படி ஃபாலோ பண்ணார் அப்படின்னு சொல்லி லூக்கா 23 அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். சரி, அதோட முடியல. அன்னைக்கு இயேசுவை பார்த்தே அடிச்சோட அப்படி பின்பற்றின நம்மளுடைய ஸ்தேவான் அவர்கள், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய அவர் அப்படியே இயேசு என்ன செஞ்சாரோ அதை அப்படியே காப்பி பண்றத நம்ம அப்போஸ்தலருடைய 7வது அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி பேதுரு 1 பேதுரு 2:21 அவர் எழுதும் பொழுது உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் அப்படின்னா அவரை பார்த்துதான் கத்துக்கணும் இந்த துன்பப்படுத்துற காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்ம சில நேரத்துல இந்த மாதிரி நம்மளை யாராவது பெர்சிக்யூட் பண்ணி பிரச்சனை பண்ண நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பதில் செய்ய நம்ம முயற்சிக்கிறோம். நல்ல கவனிங்க, பிரச்சனை பீப்புளால வர்றதில்லை, அந்த பீப்புளுக்கு பின்னால் இருக்கிற பிரின்சிபாலிட்டிஸ்னால வர்றது. அதான் டோன்ட் லுக் அட் த பீப்புள் பட் லுக் அட் த பிரின்சிபாலிட்டிஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரு பிரச்சனையை கொண்டு வரான்னு பார்க்காத, அந்த பிரச்சனைக்கு பின்னால யார் இருக்கான்னு பாரு. அதான் பிசாசானவன். ஏன்னா அந்த பேதுருவே ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே சூப்பர்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு, 1/2 hourன்னு பாத்துறாங்க, புரியுறதுக்காக சொல்றேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே சொல்லி என்ன நீரு சாவ போறேன்னு இருக்கிற தனியா கூப்பிட்டு, அதாவது ஆண்டவர் நிறைய பேரை ரெபியூக் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஆண்டவரையே ரெபியூக் பண்ண பெரிய பிரிவிலேஜ் நம்ம ஐயா பேதுரு தான் செஞ்சாரு. கூப்பிட்டு ஹி ரெபியூக்ட் ஹிம் அப்படின்ட்டு இருக்கு. உடனே ஆண்டவர் ரொம்ப சூப்பரா உடனே அப்பால இப்ப சாத்தானே அப்படின்ட்டாரு. அது எது சொன்னா மாம்சத்துக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது பேதுருவ பிசாசுன்னு சொல்ல, பேதுருக்கு பின்னால இருந்து வேலை செய்யற பிசாசு. அப்ப இதே மாதிரி தான் நிறைய முறை டோன்ட் லுக் அட் த பீப்புள் பட் லுக் அட் த பிரின்சிபாலிட்டிஸ் பிஹைண்ட் த பீப்புள். அப்ப நம்ம உடனே அவனுக்கு புரிய வச்சிடணும் பிரதர். அவனுக்கு புரிய வச்சு என்ன ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா திருப்பியே நம்ம பிசாசு செய்யக்கூடிய வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். 2வது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு அப்போ ஏதாவது தீமை நடக்கணும் அப்பதான் அவனுக்கு புரியும், அல்லது நாம செய்யட்டாலும் அவனுக்கு சின்ன பிரச்சனை. அதோட அன்னைக்கு அந்த ஊழியக்காரரை பத்தி பேசணும் பார்த்தீங்களா, அதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா கூட அதுவும் பிபிலிக்கலா கரெக்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இயேசு இந்த பழி வாங்கணும் அப்படிங்கிற தீய அணைக்க முற்படுறாரு, அன்புங்கிறத ஊத்தி நம்ம திருப்பி அதே கொளுத்த ட்ரை பண்றோம், அதுவும் சரி வரல. அல்லது ஒரு வகையில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பெர்சிக்யூட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ண ஏதாவது ஒரு வகையில் அவங்க காயம் அடையணும், அல்லது அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காயமான சிச்சுவேஷன் நடந்தாதான் அவங்க இயேசுவை திரும்ப பார்ப்பாங்க, நம்ம ஆண்டவருக்கு எதிராக தப்பு பண்ணிட்டோமே நினைப்பாங்க. அதுவும் சரியா அப்படின்னா அது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய கோபத்தை தூண்டத்தான் செய்யுமே தவிர இன்னும் அதிகமா தான் பெர்சிக்யூட் பண்ணுவானே தவிர அதுல இருந்து மனம் திரும்ப முடியுமா அப்படின்னா தெரியல. அது ரேர் கேசஸ் அங்கங்க நடந்தாலும். பட் இதெல்லாம் விட பேசிக்கா நம்ம என்ன செய்யணும்? ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம், அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்க வேண்டாம், அவனை காயப்படுத்தி அவன் இருதயத்தை காயப்படுத்தி அவனை கன்விக்ட் பண்றதுக்கு நம்மளாலேயே நம்மளை மாற்ற முடியல, நாம மட்டும் பேசி அவனை மாத்திர முடியுமா? அப்போ இங்க பரிசுத்த ஆவியானவர்தான் வேலை செய்யணும். ஸோ நம்ம வேலை அது இல்லை. அப்போ நம்ம வேலை என்ன வேலை? இங்க நம்மளுடைய வேலை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, இன்னும் சொல்ல போனா அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியது. அப்படியே இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். இந்த இந்த காரியங்களை பார்க்கும்போது அடுத்த மார்ட்டியர் அல்லது அடுத்த இரத்த சாட்சி யாருன்னு பார்த்தா அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல வருது, யாக்கோபு பத்தி வருது. இந்த யாக்கோபோட காரியத்துல ஒரு சில விஷயத்த நம்ம யோசிக்கணும். அதாவது இந்த ஏரோது ராஜா யூத ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும். அப்ப இந்த யாக்கோபை கொன்ன உடனே யூத ஜனங்கள் சந்தோஷமாகறாங்க. ரைட்டு. அப்ப அடுத்த லெவல் யாரை அடுத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு பேதுருவை கண்ணு வச்சு பேதுரு அரெஸ்ட் பண்றாரு. இந்த காலகட்டத்துல நடந்த விஷயம் தான் இது. அப்ப இந்த யாக்கோபு யாரு? இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்த முதல் ஃபர்ஸ்ட் காலிங்ல வரக்கூடிய பேதுரு, அதுக்கப்புறம் யாக்கோபு அவனுடைய சகோதரர் வர்றாங்க.
இந்த 2 பேரும் இடையில ஒரு வேலை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க அம்மாவை கூட்டு வந்துட்டு அண்ணனும் தம்பியும், அதாவது யாக்கோபும் யோவானும் கூட்டு வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, அது அவங்க சொல்லி அந்த அம்மா கேட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கேட்கும், உம்முடைய வருகையில வலப்பக்கம், உம்முடைய ராஜ்யத்துல வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கத்துல ஒருத்தன், அதாவது பேசிக்கா ஒரு பையனை லெஃப்ட் ஹேண்டா ஒரு பக்கம் ரைட் ஹேண்டா வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் குடிக்கக்கூடிய இந்த பாத்திரம் உனக்கு தெரியுமா? த பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் அதை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு நம்ம ஊர்ல வாட்டர் பேப்டிசத்தை பத்தி பேசின அளவுக்கு, அல்லது இப்படி சொல்லாமா, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி பேசின அளவுக்கு பேப்டிசம் ஆஃப் சஃபரிங்கை பத்தி பேசணும், அதை பேச மாட்டோம். ஏன்னா அது கஷ்டம் பார்த்தீங்களா? வாட்டர் பேப்டிசம் தண்ணியில முங்கி எந்திக்கலாம் பரலது போக மாட்டேன் அப்படிமா. அப்ப இயேசு சிலுவையை செஞ்சது வாட்டர் பேப்டிசம் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா வாட்டர் பேப்டிசம் பரலத்துக்கு கொண்டு போகாது, பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அதுதான் முக்கியம். 2வது பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் பேப்டிசம், பிரதர், அபிஷேகம். அந்த ஞானஸ்நானத்தை பத்தி பேசுற நாம, அதுவும் 1 கொரிந்தியர் 13:14 பாத்தீங்கன்னா ஒரே ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுட்டோம் நம்ம. அதை இன்சிஸ்ட் பண்ண அளவுக்கு பேப்டிசம் ஆஃப் சஃபரிங்கை பத்தி பேசுவோமா? இல்ல. இங்க பேப்டிசம் ஆஃப் சஃபரிங்கை பத்தி தான் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு அந்த 2 பேர்கிட்டையும். சொன்ன உடனே இப்போ அது அழகா பார்க்கலாம். அப்போ அவங்க அந்த 2 பேரும் புரிஞ்சு சொன்னாங்களா புரியாம சொன்னாங்களான்னு தெரியல. அந்த யோவானும் யாக்கோபும் சொல்லும்போது ஓகே ஓகே நாங்க குடிக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை அப்படியே நடந்தது பாருங்களேன். முதல் இரத்த சாட்சி அமோங் த டிசைபிள்ஸ், சீஷர்களுக்குள்ள நடந்த முதல் இரத்த சாட்சி, அந்த பேப்டிசம் ஆஃப் சஃபரிங், அந்த பாத்திரத்தை பருகினது முதல்ல யாருன்னா இந்த யாக்கோபு. கடைசி பருகினது யாருன்னா யோவான். அவன் லாங் சஃபரிங்கை பார்க்கிறோம் யோவானுடைய வாழ்க்கையில. இவருடைய வாழ்க்கையில இம்மீடியட்டா டெத்தை பார்க்கிறோம். சரி, இந்த காரியங்கள் அப்ப இந்த யாக்கோபு வாழ்க்கையில நடந்தது என்ன? இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, யார் இந்த யாக்கோபை கொலை செஞ்சா அப்படின்னா ஏரோது. இந்த ஏரோது யாரு? ஈடோமைட்ஸ், அதாவது ஏதோமியர் வம்சத்துல வந்தவன். இந்த ஏதோமியர் எங்க இருந்து வந்தாங்க? ஏசா, அதாவது ஈசான் ஆங்கிலத்தில் ஒரு ஏசா, யாக்கோபுடைய சகோதரனுக்கு ஏசா. இந்த ஏசா யாக்கோபை பகைக்கிறவனாகவே இருந்தான். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஏசாவிடமிருந்து வந்தது ஏதோமியர், ஏதோமியிடமிருந்து வந்தது இந்த ஏரோது. இந்த ஏரோது யாரை பகைக்கிறனா இந்த ஜேம்ஸ். அந்த ஜேம்ஸோட இயற்பெயர் என்ன? யாக்கோபு. இங்க ஏறக்குறைய அதே பேட்டர்னை பார்க்கிறோம். இதை பகைக்கிறான். ஆனா அங்க யாக்கோபை பகைச்சதுனாலும் கடைசியா வெற்றி பெற்றது யாருன்னா யாக்கோபு தான் வெற்றி பெறான். இங்கேயும் இந்த யாக்கோபை பகைச்சதுனாலையும் சபை ஒன்னும் சுருங்கல, கிறிஸ்தவனு நிக்கல. இன்னும் சொல்ல போனா இவனுடைய மரணத்தை பத்தி சரித்திரம் சொல்லும் போது அது இன்னும் பல பேரை ஆண்டவருக்குள்ளாகத்தான் திருப்பிச்சு. சரி, இங்க துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். இங்க என்ன நடக்குது? சரித்திரத்தின்படி இந்த சம்பவத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த யாக்கோபை ஒரு பொய் சாட்சி நிமித்தமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதன் வந்து இந்த யாக்கோபுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிறான். சொன்னது நிமித்தமாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, இந்த யாக்கோபுடைய தலை வெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த யாக்கோபு அழைத்து செல்லப்படுகிறான். அப்படி அழைத்து செல்லப்படும் பொழுது இந்த பொய் சாட்சி சொன்ன அந்த ஃபால்ஸ் விட்னஸ் அந்த மனுஷனும் இந்த யாக்கோபுடைய கூட வரான். என்னதான் நடக்குன்னு பார்க்கலாமே, ஒரு சாவை கண்ணால பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட வரான். வரும்பொழுது அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற மனிதன் எப்படி புலம்புவான், எப்படி கலங்குவான், எப்படி திகைப்பான், ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே வந்தா யாக்கோபு ஜாலியா பாட்டு பாடிட்டு வராரு, யாக்கோபு துதிச்சுட்டு வராரு, யாக்கோபு சந்தோஷமா வராரு. ஒருவேளை காஸ்பல பாட்டா பாடினாரான்னு தெரியல, காஸ்பல சொல்லிட்டு வந்தாரான்னு தெரியல, அதெல்லாம் நம்ம எனக்கு தெரியல. ஆனா சரித்திர பதிவு எப்படி சொல்லுது அப்படின்னா, இந்த மனுஷன் ஃபாலோ பண்ணிட்டே வந்தான் பாத்தீங்களா, அவன் இந்த யாக்கோபை பாக்குறான். எப்படிடா சாக போற நேரத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? அப்ப இந்த மரணத்துக்கு பின்ன கூட அவன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் இவனை மரணத்துக்கு நேரம் நடத்துறதுக்கு பொய் சாட்சி சொன்னேன், ஆனா மரணத்துக்கு பின்னையும் இவனுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இருந்தா அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் இந்த இயேசுவாக இருந்தால் அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு அவன் சொல்ல, ஒரே வாளால யாக்கோபுடைய தலையை வெட்டிட்டு அதே வாளால அந்த வழித்தடத்துல இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து இயேசுவையே ஏற்றுக்கொண்டானே அந்த மனிதனும் கிறிஸ்தவனாய் மாறினது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக கோதுமை மணியாய் விழுந்து மடியக்கூடிய இரத்த சாட்சியாக மாறி போனான். இந்த யாக்கோபு ஒருவேளை அந்த வழியில வரும்போது, நீ எல்லாம் மனுஷன் நாடா, நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமா, நான் என்னடா தப்பு பண்ணேன், ஏன்டா போய் சொன்னேன், ஏன்டா சாட்சி சொன்ன அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஒருவேளை அவரை ஆசீர்வதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவரை பாராட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு இந்த இயேசுவின் சத்தியத்தை பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஒரு சில காரியங்கள் சரித்திர பதிவுகளை பார்க்கும் பொழுது ஒரு முறை ஒரு வாலிபனை இரத்த சாட்சியா மறிக்க வச்ச உடனே அந்த கொலைகாரனை பத்தி நிருபர் கேட்கும் பொழுது அந்த அம்மா திரும்ப சொல்லிச்சாமா, என் மகன் உடனே பரலோகத்துக்கு போவதுக்கு உதவி செய்தவர் அவர் அப்படின்னு. கொலைகாரன்னு சொல்ல, அவர் என் பையனை பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு உதவி செய்த. இந்த மாதிரி ஒரு மனநிலைமை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. உயிரே எடுத்தவங்களை அவங்க ஆசீர்வதிச்சாங்கன்னா, நீங்க பல பேரை பார்த்து என் உயிரை எடுத்துட்டு இருக்கிறான், டெய்லி என்ன பாடுபடுத்துறான் தெரியுமா, அவனை பார்த்து புலம்புவதை விட்டுட்டு சபிக்கிறதை விட்டுட்டு அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை ஆசீர்வதிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஊழிய பாதையில, இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷ பாதையில, இந்த கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்வுல எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, எங்களுக்கு பாடுகள் உண்டு, எங்களுக்கு துன்பங்கள் உண்டு, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களும் உண்டு ஆண்டவரே. ஆனா அவர்களை நாங்கள் சபிக்காதபடி, அவர்களுக்கு நாங்கள் தீங்கு விளைவிக்காதபடி, அவர்களை நாங்கள் பழி வாங்க நினைக்க கூட செய்யாதபடி, அவர்களுக்கு தீமை நடந்தால்தான் அவர்களுக்கு புரியும் அப்படிங்கிற உணர்வு இல்லாதபடி அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கவும், அவருடைய மன்னிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.